வணக்கம். நான் இன்னைக்கு துதியோட சப்பாத்தி, அதாவது சொரைக்காயோட சப்பாத்தி பண்ண போறேன். ரொட்டி பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். நான் முதல்ல சப்பாத்தி கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது உப்பு எடுத்து வச்சிருக்கேன். நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்கு. அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் இருக்கு. ஓமம் இருக்கு. உப்பு இருக்கு. கொத்தமல்லி இருக்கு. அப்புறம் சொரைக்காய் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் சொரைக்காய தோல் சீவி எடுக்க போறேன். நான் எடுத்தாச்சு. இதை தோல் சீவுறேன். சொரைக்காய் இப்போ தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட் சீவர இதுல நான் துருவ போறேன். துருவிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ சொரைக்காய் ஒரு பவுல்ல போடுறேன். அது நல்லா கொஞ்சம் பிழிஞ்சிட்டு போடுறேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் தண்ணி இருக்கும். அதனால அப்புறம் இந்த தண்ணி மாவோட சேர்த்து பிசையலாம். இப்போ பண்ணியாச்சு. இதை இப்போ மாவு இதுல போட போறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற மசாலா எல்லாம் போடுறேன். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஜீரகம், ஓமம், வேணுங்கிற உப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் போட்டு இப்ப பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்படி இருக்கு. இதுல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு உருட்டி வைக்கிறேன். இப்போ நான் இப்போ இந்த சப்பாத்திக்கல் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன். சப்பாத்தி பண்ற கல்லுல நல்லா திரும்ப ஒரு ரைட்டா நல்லா கிறிஸ்பா வரும். இப்போ நான் இதை தவால போட போறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். தடவிட்டு இந்த சப்பாத்தி ரொட்டி போடுறேன். இப்போ துதியோட ரொட்டி நான் திருப்ப போறேன். திருப்பிட்டு இதுல கொஞ்சம் நெய் விடுறேன். கொஞ்சம் இது ஆகட்டும். அதுக்குள்ள அடுத்தது பண்ணி காமிக்கிறேன். சப்பாத்தி ஆயில் இருக்கு. இப்போ நான் இது திருப்பி போடுறேன். கொஞ்சம் நெய் விடுறேன். துதியோட ரொட்டி ஆயிடுத்து. இப்போ கல்லுல இருந்து எடுத்துட்டோம். அடுத்தது போடுறோம்.
துதி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து கல்ல இருந்து எடுக்க போறேன். எடுத்துட்டு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. துதி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுத்தோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து தயிர் வச்சிருக்கேன். மேல பட்டர் போட்டிருக்கேன். வேணா ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். வெறும்னு சாப்பிட்டாலே டேஸ்டா இருக்கும். ஏன்னா உப்பு உரப்பு எல்லாம் இருக்கு. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.